அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஜும்மாவுடைய சில நல்ல உபதேசங்களை கேட்கறதுக்கு நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எதை கேட்க இருக்கிறோமோ அதனை உள்ளத்தில் உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தி மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லி தரப்போகிறேன். மேஜிக்கல் வேர்ட்ஸ்னால் என்னது? மந்திர சொற்கள். சரியா? இந்த 3 விஷயங்கள் இருந்தால் போதும். இந்த 3 வார்த்தைகள், 3 வேர்ட்ஸ், இந்த 3 இருந்தால் போதும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில், இந்த துனியாவில் யாரோடும் நம்ம என்னது முரண்பாடாக இருக்க மாட்டோம். ஒற்றுமையாக இருப்போம். குழப்பங்கள்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு அழகிய ஒரு அஹ்லாக், ஒரு நற்குணன்ட்டு சொல்லலாம். இந்த 3 விஷயம், இந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் சிம்பிளாக தான். இதுக்கா இவ்வளோ அப்படின்னு சொல்ல விட, இது உண்மைக்கே இது ஒரு மேஜிக் தான். என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரியே இங்கிலீஷ்லேயே சொல்லிடுவோமே. இங்கிலீஷில் பெரிய பெரிய இங்கிலீஷ்லாம் நினச்சிடாதீங்க. ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. சரியா? இந்த 3 வேர்ட்ஸுமே உண்மைக்கே மேஜிக்கல் வேர்ட்ஸ் தானே. யோசிச்சு பாருங்க. இதையே இஸ்லாமிய மார்க்கமும் நமக்கு ஒரு அஹ்லாக்காக சொல்லி கொடுக்குது. ப்ளீஸ் அப்படின்னா என்னது? தயவு செய்து, உதவி செய் அப்படின்ட்டு ஒரு இதுவாக சொல்லலாம் இல்லையா? எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை, உதவுதல். 2வது சாரி, மன்னிச்சுக்கோ. இப்போ மன்னித்தலும் மன்னிப்பு கேட்பதலும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு அடிப்படை பண்பு. அப்போ உதவி செய்தல், மன்னித்தல். 3வது தேங்க்ஸ், நன்றி செலுத்துதல். அதாவது உனக்கு அல்லாஹு தஆலா நற்கூலி கொடு. நம்மளுடைய பாஷையில் சொல்லணும்னா, நம்முடைய மொழியில் சொல்லணும்னா ஜஸாக்குமுல்லா, ஜஸாக்கில்லா, ஜஸாக் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நன்றி செலுத்துதல், நன்றியுடன் நடந்து கொள்ளுதல், நன்றி உணர்வோடு இருப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3மே அழகான ஒரு அதிசய வார்த்தைகளாகத்தான் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதில் ஒன்றா நம்ம சிம்பிளாக நம்ம புரிகிற மாதிரி பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ப்ளீஸ், உதவி செய்வது. உதவி செய்வது அப்படின்னு சொல்லும்போது, சக மனிதனுக்கு உதவி செய்யும் பொழுதும், சக மனிதனுக்கு நாம் ஏதாவது அவனுடைய இயலாமைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்பொழுது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நம்ம ஹதீஸின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹ் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டும் பொழுது அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுகிறான். மனிதர்களை மன்னிக்கும் பொழுது அல்லாஹ் நம்மையும் மன்னிக்கிறான். மனிதர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கும் உதவி செய்கிறான். இந்த 3 விஷயத்துக்கும் சிம்பிளாக ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம முடிச்சிருவோம். தனித்தனியாக சொல்கிறதுக்கு நம்ம லேட் ஆகும். இந்த ஒரு சம்பவத்திலேயே இந்த 3 விஷயமும் இருக்குது. மன்னித்தலும், நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளுதலும், அதே போல் உதவி செய்தலும். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு 2 இளைஞர்கள் ஒரு மனிதரை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வராங்களாம் அரசாங்கம். அதாவது அந்த அரச சபைக்கு, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த அரச சபைக்கு இழுத்துட்டு வராங்க. அரச சபைன்னு சொல்லும்பொழுது பெருசாலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். மஸ்ஜித் நபவி தான் அரச சபை. சரியா? மதீனா வாழ்க்கையில் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய 10 வருட ஆட்சி காலத்தில் பல சம்பவங்கள் நமக்கு படிப்பினையாக கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து நமக்கு ஒரு படிப்பினை மிக்க எல்லா சஹாபாக்களும் சிறந்தவங்க தான். அபூபக்கர் அவர்கள் ரொம்ப சிறந்தவங்க தான். ஆனால் ஆட்சியில் சிறந்தவங்க நமக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு. இவங்களுடைய ஆட்சியுடைய வரலாறை படித்தாலே போதும். அல்லாஹ் அக்பர், எப்படியான டிஃப்ரெண்ட்டான மக்கள், டிஃப்ரெண்ட்டான வழக்குகள், அற்புதமான தீர்ப்புகள், இப்படியெல்லாம் மக்கள் இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமான சம்பவங்கள் நிறைய இருக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றில். இப்போ தரன்னு அந்த மனிதரை இழுத்துட்டு வர்றாங்க உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சபைக்குள்ளே. இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன ஆச்சு, என்ன தப்பு பண்ணிட்டார் இவர், ஏன் இப்படி இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹலிஃபா அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த மனிதர் என்னுடைய தந்தையை கொலை செய்து விட்டார். இந்த மனிதர் எங்களுடைய தந்தையை கொலை செய்து விட்டார். அதனால் நாங்கள் என்ன செஞ்சுட்டு வரோம், இழுத்துட்டு வரோம், நீங்கள் தண்டனையை கொடுங்க. கொலைக்கு கொலைதான் பகரம். உங்களுக்கு புரியுதா? கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் கொலைக்கான சட்டமே நிறைய இருக்குது. சட்டம் ரைட்டா? சட்டமே நிறைய இருக்குது. என்ன சட்டம் அப்படின்னு அது அக்கா இது மசாயிலில் போயிடும். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போ இந்த மனிதர் அந்த இழுத்துட்டு வந்தார்ல, அந்த மனிதர், அதாவது கொலை செய்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய காரணத்தை கொஞ்சம் கேளுங்க. நான் எதுக்காக கொலை செஞ்சேங்கிறதுக்கான அந்த ரீசன் நான் சொல்லிடுறேன். கொலை செஞ்சேங்கிறத விட அது எப்படிங்கிறத நம்ம சம்பவம் சொல்லும்போது புரியும். எனக்கு ஒரு வயல் இருக்குது, அதாவது விளை நிலங்கள் இருக்குது.
அதுல இருந்து தான் என்னுடைய குடும்பத்தார்கள் பிழைத்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பம். என்னுடைய வாப்பா விட்டு போன அந்த விளை நிலச்சல்ல தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இவங்க தந்தையுடைய ஒட்டகம் என்ன செய்து அடிக்கடி அந்த விளை நிலச்சல்ல மேய ஆரம்பிச்சிருது. எனக்கு கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுது. நானும் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தேன். அவங்க அந்த ஒட்டகத்தை கண்காணிக்கவும் மாட்டுக்காங்க, அதை கட்டுப்படுத்தி கட்டி வைக்கவும் மாட்டுக்காங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இப்படிதான் விளை நிலச்சல்ல நான் இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த ஒட்டகம் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. என்னுடைய அந்த விளை நிலச்சலுடைய பயிர்களை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன், ஒரு கல்லை எடுத்து, நான் சொல்லியிருக்கேன்னா முன்னாடி சொல்லலையா, ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சேன். எதுக்கு எரிஞ்சேன்னா, ஒட்டகத்துக்கு மேலே படணும்லாம் நான் எரியலை. சும்மா நம்ம எரிவோம்லே, இப்போ ஒரு இருக்குதுன்னா அப்படியே சும்மா ஒரு சைகினை செய்வோம். லேசாக அந்த ஒட்டகம் பக்கத்தில் விழட்டுங்கிறதுக்காகத்தான் எரிஞ்சேன். அந்த நேரம் பார்த்து அவங்களுடைய தந்தை என்ன செஞ்சிட்டாரு, ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்காக என்னுடைய வயலுக்கு விளை நிலச்சலுக்குள்ள வந்துட்டாரு. என்னாச்சு, அந்த கல் அந்த மனிதருடைய தலையில பட்ட உடனே பலமான அடிபட்டு இரத்தப்போக்குகள் அதிகமாகி இறந்து போயிட்டாரு. இப்ப நான் இந்த வழக்கை எப்படி உமர் அலி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க? யதார்த்தமாக செய்த கொலை. இந்த கொலைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொன்னால், கொலைக்கு பகரமாக கஃபாரா கொடுக்கணும். என்ன கஃபாரானா, அந்த தந்தையுடைய மகன்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மகன்கள் கேட்கக்கூடிய தொகையை இந்த மனிதர் என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த மனிதரோ ஏழை மனிதர். அதே போல அந்த தந்தையின் மகன்கள் மன்னிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த கொலைய மன்னிக்கல அப்படின்னு சொன்னா இவரை தூக்குல போடணும். இதுதான் தீர்ப்பு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, என்னப்பா என்ன செய்யலாம் சொல்லுங்க, நீங்களே பிள்ளைகிட்ட கேட்குறாங்க. ரெண்டு பசங்க வந்தாங்க இல்லையா, உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் என்னுடைய வாப்பா இதுக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு ஒட்டகம் மேய்ஞ்சதுக்கு இவர் இப்படி பண்ணிட்டார். இல்லை, தெரியாமல் தானே பண்ணார். தெரியாமல் பண்ணாலும் நான் கஃபாராவும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு அவருக்கு தண்டனை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா, சரி. அப்போ இந்த மனிதர், இந்த கொலையாளி, அதாவது குற்றவாளி, இந்த குற்றவாளி என்ன சொல்றாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் ரொம்ப ஏழை. நான் அதுவும் இந்த மதீனாக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவம் இல்லை, உமர் அலி அவர்களுடைய சுட்டு வட்டாரத்துக்கு இவர் தான் அமீருல் முஃமினீன். அங்கங்க ஆளுநரை நியமிச்சு வச்சிருப்பார், வேற வேற நாட்டுல, வேற வேற ஊர்கள்ல. இவர் என்ன செய்யறாருன்னா, பக்கத்து ஊர்ல இருந்தா இந்த பஞ்சாயத்தே வருது உமர் அலி அவர்களுக்கு. வந்த உடனே இவர் சொல்றாரு, அந்த குற்றவாளி சொல்றாரு, தலைவர் அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் என்னுடைய குடும்பத்திட்ட எதுவுமே நான் சொல்லாமல் இருந்துட்டேன். அதாவது இப்போ நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய அடுத்த நிலைமை என்ன, எதுவுமே இது இல்லாமல் போயிடும். என்னை தேடுவாங்க, ஏக்கமாயிடுவாங்க, ஏழையாக இருக்கிறோம் நாங்கள். அதனால் எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க. நான் போய் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நான் செட்டில் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சிடுறேன், வந்துடுறேன். 3 நாள் டைம். எப்படி நம்பிக்கையாக என்ன செய்ய முடியும், விட முடியும்? போயிட்டாருன்னா போனதுதான். அவருக்கு தெரியும் திரும்ப எப்படியும் குற்றத்தை நிறைவேற்றியே ஆகணும். அந்த குற்றம் தண்டனை என்னது, கொலைக்கு கொலைதான் பகரம். இப்போ நாம இறந்து போக போறோங்கிறது அவருக்கு தெரியும். 3 நாள் அவகாசம். அப்போ அமீருல் முஃமினீன் விடலை. அதை எப்படி நம்பிக்கையோடு என்ன செய்ய முடியும்? உனக்கு இந்த ஊருக்குள்ள யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, உனக்கு பகரமாக அவங்களை என்ன செய்யணும், அவங்க நான் சாட்சி சொல்ல வைங்க. இவர் வரல அப்படின்னு சொன்னா என்ன, நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அந்த தண்டனையை யார் வருவா, முன் வருவா? யாரும் வரமாட்டாங்கல்ல. இப்போ சபைக்குள்ள ஒரே சலசலப்பு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சஹாபி எழுந்து வர்றார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அற்புதமான ஒரு சஹாபி. அபூ தர்தா எழுந்து வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த மனிதர், ஏழை மனிதருக்காக நான் என்ன செய்யறேன், இவருக்கு பதிலாக நான் இருக்கிறேன், அந்த தண்டனைக்குரிய ஒரு ஆளாக நான் 3 நாள் நான் இருக்கிறேன், இவர் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அல்லாஹ் அக்பர், எப்படி, ஏன்னா அவர் வர்றாரா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். ஏன்னா அசல் வேற ஊருக்காரர். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா நீங்க ஏத்துக்கிறீங்களா, வேற எது பிரச்சனையும் இல்லையே, 3 நாளுக்கு மேல வரலன்னா என்ன தானே உங்களுக்கு தெரியும்ல, அபூ தர்தா தெரியும் அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்டார். நமக்கு தெரியும் ஒரு நாளுடைய முடிவு பிறை கணக்குப்படி மகரிபோடு என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். இப்போ மகரிப் ஆயிடுச்சுன்னா நாளையுடைய சனிக்கிழமை ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நமக்கு பிறை கணக்குப்படி. அப்போ முதல் நாள் வரல, அவரு 3 நாள் கெடு கொடுத்துருக்கிறாரு. ஆனா அபூ தர்தா சொன்னது 1 நாள்ல வந்திருப்பான், என்ன ஒரே நாள்ல என்ன செஞ்சிரு, முடிஞ்சளவு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. 1 நாள் போயிடுச்சு, வரல. 2வது நாள், 3வது நாள் லுகர் போச்சு,
அசர் போச்சு, மகரிப் முடிய போகக்கூடிய அந்த தருணத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கிட்டு இவருக்கு டென்ஷன் இருக்கோ இல்லையோ, உமருக்கு டென்ஷன். ஆனால் அபூதர்தா சஹாபி, நல்ல மனிதர், உமருக்கு ரொம்ப பிடிச்சமான மனிதர், கண்டிப்பாக குற்றத்தை நிறைவேற்றி தான் ஆகணும். ஏன்னா ஒரு நீதி, அதுதான் நியதி. இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னாடி கை கட்டி கொண்டு போவாரா, அந்த அரசு சபைக்கு வெளியில் போய் பார்ப்பாரா, அந்த ஆள் வர்றாரா, அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்கிறாரு. நேரம் வேற ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்குது. இப்போ சொன்ன உடனே தூரத்துலேருந்து அந்த மனிதர் வர்றதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உமர் கொஞ்சம் ஆசுவாசப்படுறார். வந்த மனிதர் வந்துட்டாரு. அபூதர்தாவுக்கு அப்போ தான் இதுவே வருது, மூச்சே வருது. இப்போ அரசு சபைகளெல்லாம் சலசலப்போடு இருக்குது. இருந்த உடனே தண்டனை நிறைவேற்றணும். அந்த 2 மகன்கள் இருக்கிறாங்க. அந்த தண்டனைக்குரிய குற்றவாளி இருக்கிறார். தண்டனைக்குரிய குற்றவாளிக்கு சாட்சியாளராக இருந்து அபூதர்தா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூதர்தாட்ட கேள்வி கேட்குறாங்க. அபூதர்தா, எப்படி உங்களுக்கு இவர் மேலே நம்பிக்கை வந்துச்சு? தண்டனை நிறைவேற்றுவோம், அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசுகிறாங்க. எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு? 3 நாள் எப்படி நீங்கள் இவங்க மேலே நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, நல்லா கேட்டுக்கோங்க, இஸ்லாமிய மார்க்கத்துடைய அற்புதமான வழிகாட்டுதல் இது. நாம் எல்லாருக்குமான ஒரு முன்மாதிரியாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். நமக்கு எப்படி ரசூலுல்லாவும் சஹாபாக்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருந்தாங்களோ, இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நாம் முன்மாதிரியாக நல்லதுக்கு மட்டும்தான் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அபூதர்தா சொன்னாங்க, அல்லாஹுடைய அமீருல் முக்மின் அவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் அதுவும் அல்லாஹுடைய தூதரின் தோழர்களில் யாருமே இந்த மனிதருக்கு, ஏழை மனிதருக்கு உதவி இல்லாதவர்கள் இல்லையே என்று அந்த வார்த்தை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் உதவி செய்வதற்கு நான் செஞ்சேன். புரியுது அந்த வார்த்தை? புரியுதா? கரெக்டாக சொல்கிறேன்னா, அதாவது இந்த உம்மத்தில் ஒரு மனிதருக்கு உதவி செய்பவர்கள் யாருமே இல்லை என்ற வார்த்தை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அரச சபையில் இருக்கக்கூடிய எல்லோரும் அமைதியாக இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதரை நேரில் பார்த்து ஈமான் கொண்ட சஹாபியான நான் எழுந்து நின்று இந்த மனிதருக்கு உதவி செய்தேன். சுபஹான் அல்லாஹ். இதுதான் உதவி, இதுதான் ஹெல்ப், இதுதான் ப்ளீஸ். சுபஹான் அல்லாஹ். இதுதான் மந்திர சொல், மேஜிக் வேர்ட்ஸ். 2வது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, யார்கிட்ட, அந்த குற்றவாளிகிட்ட கேட்குறாங்க, இன்னாரே, நீ போயிருந்தா 3 நாள் இப்படி போயிருக்கலாம்ல, ஏன் திரும்ப வந்த? குற்றம் நிறைவேற்றப்படும் தெரியுது, வந்தனா மரண தண்டனை உனக்கு புரியுது, ஏன் வந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹுடைய தூதருடைய இஸ்லாமிய மார்க்கத்தை ஈமான் கொண்ட நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்ட சமூகமாக உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக நான் என்ன செஞ்சேன், வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வந்துவிட்டேன். எவ்வளோ முன்மாதிரியாக இருக்காங்க பத்தியா? சுபஹான் அல்லாஹ். இப்போ இதை பார்த்த அந்த 2 மகன்கள் இருக்காங்கல்ல, அழுகுறாங்களாம். சுபஹான் அல்லாஹ். இப்படியான நல்லவர்களா? அப்போதான் நான் இவரை மன்னித்து விட்டேன். அந்த 2 பேரும் அந்த குற்றவாளியை மன்னிச்சிட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, எது 3 நாள் அன்னைக்கெல்லாம் கேட்கும்போது மன்னிக்க மாட்டேன், அதெல்லாம் முடியாது, என் தந்தைக்கு கொலை பகரம்தான் சொன்னீங்களே, எதுக்கு இப்போ மன்னிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, மன்னிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் இந்த உம்மத்தில் இல்லை என்கின்ற வார்த்தை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் அக்பர். உங்களுக்கு புரியுதா? இது சஹீஹான ஒரு அற்புதமான வரலாறு. இப்போ இந்த 3 விஷயம், இந்த 3 இதுவுமே ப்ளீஸ், சாரி, தேங்க்ஸ், இது 3மே இதுக்குள்ளே அடங்கிருச்சு பார்த்தீங்களா? அப்போ இது போல் இவங்க இப்படியான சமூகங்கள்லேருந்து வரக்கூடிய உம்மத்தினர்களாகிய நாம் இன்ஷா அல்லாஹ் இப்படியான அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை சும்மா வாயளவில் சும்மா எப்போ பார்த்தாலும் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு தேவையில்லாமல் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும், எதுக்கு எடுத்தாலும் சப்ப மேட்டருக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கிறதுக்கும், அதே போல் என்னது வேறு என்ன சொன்னோம், தேங்க்ஸ், அடிக்கடி நம்ம தேங்க்ஸ் சொல்லி, இது வாயளவில் சொல்வதை விட செயலளவில் செய்து காமிக்க வேண்டும். அவ்வளோதான். மன்னிக்கணும், அதிகமாக பிறரை மன்னிப்பதற்கு நம்ம கற்றுக்கிறணும், மன்னிப்பு கேட்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அதே போல் என்ன செய்யணும், எல்லாம் சொல்லிட்டேனா? ஆமாம், இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை வாயளவுலையும் சொல்லி பழகிக்கோங்க, செயலளவுலையும் இன்ஷா அல்லாஹ் செய்யணும். வருங்காலத்தில் நம்மளை பார்த்து 4 பேர் திருந்த வேண்டுமே தவிர நம்மளை பார்த்து 4 பேர் வருந்தக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அதனால உங்களுடைய அஹ்லாக், உங்களுடைய குணங்களை அழகுபடுத்திக்கோங்க. எப்பயுமே மன்னிக்க கற்றுக்கோங்க, அதிகமாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. கெட்ட எண்ணம் உள்ளத்தில் யாரை குறித்து இருக்கக்கூடாது. நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கு கூட அல்லாஹு தாலா எவ்வளவு நற்குணமுடையவன்னு பாருங்களேன். மூசா நபியுடைய காலத்தில் காரூன்ட்டு ஒரு அட்டுழியக்காரன் வாழ்ந்தான் தெரியுமா? காரூன் சொன்னோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பணம், பேர், புகழ், பதவி. டக்குன்னு காரூன் சொன்னோன்னே உங்களுக்கு ஈஸியாக இனிமேல் ஞாபகம் வர மாதிரி ஒன்று சொல்லட்டுமா? அவனுடைய கஜானா சாவியை ஒரு பெரிய கூட்டம் சுமந்துட்டு போகுமா.
கஜானாவின் சாவியை மட்டும் ஒரு பெரிய கூட்டம் அப்படியே பொட்டி பொட்டியா அப்படியே கஜானா சாவியை மட்டும் சுமந்துட்டு போகுமா. அப்போ கஜானா எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு புரியுதா? அவ்வளவு பெரிய கஜானாவுக்கு சொந்தக்காரனான காரூன் கடைசியில் ரொம்ப பெருமை பிடிச்சு அலைஞ்சிட்டான். எப்படின்னா, நான் தான் இதை சம்பாதிச்சேன், யாருடைய உழைப்பும் கிடையாது, அல்லாஹ்ல ஒரு உதவியும் செய்யலை, ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன், ஏன் இஷ்டம் தான், ஏன் வாழ்க்கை தான் அப்படின்னு மூசா நபியை எதிர்த்து பேச அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அப்படியே ஒரு புரட்டி போட வச்சான். அவனோடு அவனுடைய பட்டாளங்கள் எல்லாம் பூமிக்குள் உள்வாங்கக்கூடிய நேரத்தில் காரூன் என்ன செஞ்சா தெரியுமா? மூசா என்னை காப்பாத்து என்று சொல்லும் பொழுது மூசா நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ் நல்லா பிடிச்சி என்ன செய்ய அவனை வேதனைக்குள்ளாக்கு. அவங்க ஏன்னா அவ்வளவு பெரிய அட்டுழியக்காரன் ஆகிட்டா அந்த காரூன் மூசா நபிக்கு தாங்க முடியலை. அப்போதான் அல்லாஹ் சொல்வானா, அது வேதனை இதாயிடுச்சு, இப்போ வரைக்கும் காரூன் என்ன செஞ்சுட்டு இருக்கா? பூமிக்குள் உள்வாங்கி கொண்டு தான் இருக்கிறான், இன்னும் பூமியுடைய எல்லைக்கு அடையலன்னு சொல்லுவாங்க சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னமும் பூமிக்குள்ள அவனுடைய பொருளும் போய்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும் அவனுடைய தண்டனை அதுதான். அப்போ அல்லாஹு தாலா சொல்லுவான், மூசாவே அவன் மட்டும் அல்லாஹ்வே என்னை காப்பாத்துன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உதவி செஞ்சுருப்பேன், மூசாவே என்னை காப்பாத்துன்னு சொன்னதுனால நான் என்ன செய்யலை, உதவி செய்ய மாட்டேன், நீங்கள் இவ்வளோ இரக்கம் இல்லாதவங்களா இருக்கீங்களே மூசா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காரூனுடைய அட்டூழியத்தை கூட அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அவன் காரூன் கேட்டிருந்தா கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பான், உதவி செஞ்சுருப்பான், அல்லாஹ் உதவி செஞ்சுருப்பான். நாம் சில பேரை நம்ம என்ன செய்ய மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். சில பேரை கெட்ட எண்ணங்கள், அதாவது உள்ளத்திலேயே அவங்கள குறித்து ஏதாவது அவங்க அப்படிதான் இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம லிஸ்ட்லேயே பிடிச்சவங்க வேற பிடிக்காதவங்க வேறன்ட்டு என்ன செய்யும் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பிடிக்காதவர்களிடத்துல நம்மளுடைய கெட்ட குணங்களை வெளிப்படுத்துவதை விட அவர்களுக்காக துஆ செய்வது சிறந்தது. அவ்வளோதான். நமக்கு அநீதி இழைச்சாலும் சரி, நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணாலும் சரி, அவங்களால நமக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, அவங்கள நாம் என்ன செய்யணும், மன்னித்து அவங்களுக்காக நல்ல துஆவை செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதரின் உம்மத் என்கின்ற அந்தஸ்தை பெற்ற நாம் அல்லாஹுடைய தூதர் எப்படி அந்த மக்கத்து குறைஷிகளை மன்னித்தார்களோ அதை போல் நம்ம என்ன செய்யணும், மன்னிக்க கற்றுக்கற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மறுமையில் அல்லாஹ் ஒரு மாளிகையை பேரம் பேசுவான். உங்களுக்கு முன்ன சொல்லியிருக்கேனா, ஒரு மறுமையில் ஒரு மாளிகை இருக்குமா, அந்த மாளிகையை அல்லாஹ் கேட்பானா, இந்த மாளிகையை யார் விலைக்கு வாங்க போறா அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் அக்பர். மறுமையில் சொர்க்கத்தின் மாளிகை விலைக்கு வாங்குறதுக்கு என்ன வேணும்? பணம், செல்வம், அதிகாரம், நன்மை. அதில் நன்மை என்ன தெரியுமா? அன்னைக்கு அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு 2 பேருக்கு வாக்குவாதம் அந்த மறுமை நாளில். எல்லாம் இவன் அடிச்சுட்டான், என்ன திட்டான், என்ன வஞ்சிட்டான், அப்படி செஞ்சிட்டான், இப்படி செஞ்சிட்டான், அப்படியே குற்றத்தை எழுதி தள்ளிட்டார் ஒருத்தர் மேலே. இப்போ அல்லாஹ் சொன்னா, இந்த மாளிகையை நீ விலைக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன், நீ விலைக்கு வாங்கணும், இந்த மாளிகை உனக்கு வேணும் அப்படின்னா உன்னுடைய சகோதரனை நீ மன்னிச்சிரு, நீங்கள் 2 பேரும் கைகோத்து இந்த மாளிகைக்குள்ளே போய்க்கிடலாம் அப்படின்னு சொன்னான் அல்லாஹ். இப்போ அல்லாஹ்வோட அந்த மனிதன் என்ன செய்கிறான், மாளிகைக்கு ஆசைப்பட்ட அந்த மனிதன் அல்லாஹ் மறுமையில் என்ன செஞ்சுட்டான், அவனை மன்னிச்சு அந்த மாளிகையை வாங்கி கொண்ட சம்பவம் நமக்கு தெரியும். அதனால துன்யாவுலையும் மன்னிச்ச ஆரம்பிச்சிடணும். அந்த நேரத்தில் அந்த மனிதன் 2 பேருடைய அந்த புலம்பல்கள் எத்தனை வருஷம் போச்சோ அப்படி தெரியாது. ஏன்னா ஒரு நாள் என்பது மறுமையில் 5000 ஆண்டுகளுக்கு, அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல 50,000 ஆண்டுகளுக்கு சமம்ங்கிறது சொல்கிறான். அதனால விசாரணைங்கிறது நம்ம ஷார்ட்டாக இந்த ஹதீஸை 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் அந்த விசாரணை எவ்வளோ நாள் தொடர்ந்து இருக்கும், எவ்வளோ குற்றங்கள் சொல்லியிருப்பான், அல்லாஹ் எப்படியான இது பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த துன்யாவிலே எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கிறணும், எல்லாருக்கும் உதவி செய்ய கற்றுக்கிறணும். ஆனால் இதுதான் சவாலான விஷயம். இந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸுமே சவாலானது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அடுத்த கட்டத்துக்கு ஒரு குடும்பம், அடுத்து ஒரு வேறு சூழ்நிலைகள், அந்த ஒரு வேலைக்கு போகிறீங்க, இப்படியான இடத்துல நிறைய பேரை சந்திப்பீங்க. நிறைய வேறு குணங்களில் வேறுபட்ட, மொழிகளில் வேறுபட்ட, நடத்தையில் வேறுபட்ட, செயல்களில் வேறுபட்ட எத்தனையோ மனிதர்கள் நம்ம சந்திக்க போகிறோம். அந்த மனிதர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்போ இருந்தே நீங்கள் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள வேண்டும், சகித்து கொள்ளணும், அதை பொறுத்துக்கிறணும். அதை இன்ஷா அல்லாஹ் உள்வாங்கி இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அகலாக்குள்ள நற்பண்புகள் கொண்ட ஒரு நல்ல பிள்ளைகளாக வளரணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதுதான் நமக்கான ஒரு முன்மாதிரி. இந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் தெரிஞ்சிட்டா